1966. ஓகே, நம்மளுடைய சாஸ்திரி அவங்க Jan 11 1966 இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரூல் வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேருடைய பொண்ணான இந்திரா காந்திஜி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய நுகர்ந்த பொண்ணான இந்திரா காந்திஜி தான் ரூல் வராங்க. ஆஃப்டர் த சடன் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் டெத் ஆஃப் நுகர்ந்த லால் பகதூர் சாஸ்திரி 1966 1977 வரைக்குமே இந்திரா காந்தி அவங்க தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் என்ன அப்படின்னா இருந்துகிட்ருக்காங்க. டெத்துக்கு அப்புறம் ஓகே ஆஃப்டர் த நுகு சடன் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் டெத் ஆஃப் லால் பகதூர் சாஸ்திரி இன் Jan 1966 ஒன்ஸ் அகெயின் குல்சாரிலால் நந்தா ஓகே அவங்க தான் என்ன அப்படின்னா ஓகே ஜவஹர்லால் நேரு இறந்ததுக்கு அப்புறமும் குல்சாரிலால் நந்தா அப்படிங்கிறவங்க தான் என்ன அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா இன்டரிம் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. இடைக்கால பிரதம மந்திரியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திரும்பி எலெக்ஷன் வருது. இந்த மொரார்ஜி தேசாய் வாஸ் a contender for the post of Congress party parliamentary leader and as Kolari the prime minister. The syndicate supported syndicate அப்படிங்கிறவங்க யார் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்திரா காந்திஜியை சப்போர்ட் பண்ணாங்க. The Nehru's daughter and most party member also were in favor of her. நிறைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தா இந்திரா காந்திஜிக்கு தான் ஃபேவராக இருந்தாங்க. ஓகே சி ஓன் த எலெக்ஷன். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எலெக்ஷனில் வின் பண்ணாங்க. ஓகே நிறைய பேர் என்ன அப்படின்னா இந்திரா காந்திஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே இப்போ இந்திரா காந்திஜியோட ரூல் 1966 ஸ்டார்ட் ஆகுது. 1977 வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திரனுக்கு இந்திர பிரியதர்ஷினி அப்படிங்கிறது இந்திர பிரியதர்ஷினி வாஸ் born on அவங்களோட பேர் நோக்கி தான் இந்திர பிரியதர்ஷினி வாஸ் born on 19th of November 1917. 19th of November 1917 தான் அலகாபாத்தில் பிறந்தவங்க தான் இந்திரா காந்திஜி ஓகேவா. அவங்க 19th of November 1917 அலகாபாத்தில் ஜவஹர்லால் நேரு அண்ட் கமலா நேருக்கு பிறகுறாங்க. இந்தியா வாஸ் இன் த மிஸ்ட் ஆஃப் எ ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம் ஃப்ரம் த பிரிட்டிஷ். இந்தியா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1917 பீரியடில் அப்படின்னா இந்தியா என்னது விடுதலை அடையாத நேரம் இல்லையா. அப்போ அந்த டைமில் பிறகுறாங்க. த நேரு ஃபேமிலி வாஸ் ஃபுல்லி இன்வால்வ் இன் த ஸ்ட்ரகிள். ஓகே த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காண்டி என்ன அப்படின்னா நேரோட ஃபுல் ஃபேமிலி என்ன அப்படின்னா இது இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் இந்திரா வாஸ் க்ளோஸ்லி இன் டச் வித் த events of those days of turmoil. It is reported that when bonfire of foreign goods were made during the freedom movement, Indira, then a child, gave up a doll made in England. இங்கே பைகாட் மூமெண்ட் வரும்போது ஃபாரின் குட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இந்திரா காந்திஜி அவங்களுடைய இங்கே பசங்களுக்கெல்லாம் ஓகே டால் இங்கிலாந்துலேருந்து மேக் பண்ணலாம் இது பண்ணி ஓகே பைகாட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அட் த ஏஜ் ஆஃப் 12 ஓகே 12 வயசில் ஷி brought together and lead a group of children calling it the Varnasena to do their bit for the freedom struggle. This youngster addressed envelope, made flags, helped put up notice and carried messages to the freedom fighters. என்ன அப்படின்னா இந்திரா காந்திஜி ஒரு குழந்தைங்கள்லாம் இது பண்ணி ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரனை இது பண்ணி அவங்கள வனார் சேனா அப்படிங்கிற ஒரு நேம் வச்சு ஃப்ரீடம் ஃபைட்டுக்காண்டி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்காண்டி யங்ஸ்டரை பூஸ்டப் பண்ணி விட்டுருக்காங்க இந்திரா காந்திஜி. ஓகேவா வனார் சேனா. ஓகே இந்திரா attend several schools and colleges, sometimes just for brief period. This include the École de Bex in Switzerland. அவங்க இந்திரா காந்திஜி நிறைய என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்க படிச்சிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் அவங்களுடைய விஸ்வ பாரதி, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி அட் சாந்தி நிகேதன் இன் பெங்கால். அதான் ஓகே ரவீந்திரநாத் தாகூர் அவங்களுடைய விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டிலையும் படிச்சிருக்காங்க.
ஓகே சோமர் வெள்ளே வந்து காலேஜ் ஆக்ஸ்ஃபோர்ட் வந்து யூகே அமாங் நுக்கு அதர்ஸ் அப்படின்னு நிறைய ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்க இந்திரா காந்திஜி படிச்சிருக்காங்க. ஓகே எங்கெங்கே படிச்சிருக்காங்க ஜஸ்ட் தெரிஞ்சால் போதும். 1936 இந்திரா ஜாயின்டு த ஐஎன்சி. ஓகே என்ன அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் 1936 ஜாயின் பண்ணுறாங்க ஓகே இந்திரா காந்திஜி. அண்ட் இன் 1938 ஷி பிகம் எனக்கு மெம்பர் ஆஃப் த இந்தியா லீக். இந்தியா லீக்கோடைய ஒரு மெம்பர் ஆகிறாங்க மோஸ்ட்லி 1938. இட் வாஸ் ஜூரிங் ஹர் ஸ்டே இன் இங்கிலாந்து. ஷி மெட் ஃபெரோஸ் ஜஹாங்கீர் கண்டி. ஓகே இட் லேட்டர் சேஞ்ச் டு வந்து காந்தி. ஓகே இவங்க இங்கிலாண்டில் இருக்கும் போச்சில் தான் என்ன பண்ணுறாங்க யாரை மீட் பண்ணுறாங்க ஃபெரோஸ் வந்து ஜஹாங்கீர் கண்டி ஓகே அப்படிங்கிறவங்க மீட் பண்ணுறாங்க ஓகே சந்திக்கிறாங்க. ஓகே ஷிவ ஹூ வாஸ் ஆல்சோ ஏ மெம்பர் ஆஃப் இந்தியா. ஓகே இந்தியா லீக்கோடைய ஒரு மெம்பர் ஆகிறாங்க. அவங்கள என்ன அப்படின்னா பார்க்குறாங்க. ஓகே ஃபெரோஸ் வந்து ஜஹாங்கீர் அப்படிங்கிற பார்க்குறாங்க. ஹூ வாஸ் ஆல்சோ ஏ மெம்பர் ஆஃப் இந்தியன் லீக் அண்ட் ஸ்டடிங் இன் லண்டன். ஃபெரோஸ் ஃபெரோஸ் வாஸ் ஏ வந்து பார்சி. ஓகே ஃபெரோஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா பார்சி இனத்தை சேர்ந்தவங்க. ஓகே பார்சின்னா தெரியும் இல்லையா, இப்போ கூட ரீசெண்டாக இதாச்சு. ஓகே டாட்டா அவங்க வந்து என்னது பார்சி இதை தான் சேர்ந்தவங்க. ஓகே அந்த ரிலிஜியனை சேர்ந்தவங்க. இந்திரா வந்து ரிட்டர்ன் டு இந்தியா இன் 1941 இந்திரா காந்திஜி என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கே திரும்பி வராங்க. வித் வந்து ஃபெரோஸ் காந்தியோட திரும்பி வராங்க. ஷி மேரிட் ஹிம் இன் 1942 இந்திரா காந்திஜி இந்த ஃபெரோஸ் காந்தி அவங்கள என்ன பண்ணிக்கிறாங்க மேரிட் பண்ணிக்கிறாங்க. ஃபெரோஸ் டூ வாஸ் எ மெம்பர் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் டுக் பார்ட் இன் த வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகேவா இந்தியா லீக்கோடைய ஒரு மெம்பர் தான் யார், அதோடைய மெம்பராக இவங்க ஆகுறாங்க. அங்கே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெரோஸ் வந்து ஜஹாங்கீர் கண்டி அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு பார்சி இனத்தை எனக்கு சேர்ந்தவங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க மேரிட் பண்ணிக்கிறாங்க. ஷி மேரிட் ஹிம். ஓகே ஷி மேரிட் ஹிம் இன் 1942 அதாவது குவிட் இந்தியா மூமெண்ட் நடக்கச்சில் அவங்கள மேரிட் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃபெரோஸ் டூ வாஸ் அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் என்ன பண்ணுறாங்க ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்தியா வாஸ் அன் ஆக்டிவ் வந்து பார்ட்டிசிபெண்ட் இந்திரா வாஸ் வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட் இன் த குவிட் இந்தியா மூமெண்ட். அதாவது வெளியேறு இயக்கத்தில் இந்திரா காந்திஜி ரொம்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகே அண்ட் வாஸ் இம்ப்ரிசன் இன் நைனி சென்ட்ரல் ஜெயில். நைனி சென்ட்ரல் ஜெயில் அப்படிங்கக்கூடிய ஜெயிலில் என்ன பண்ணுறாங்க அடைக்கப்படுறாங்க. ஓகே ஃபெரோஸ் அண்ட் இந்திரா ஹேட் 2 சன்ஸ். ஓகே இந்திரா காந்திஜிக்கும் ஃபெரோஸ் அவங்க 2 பேருக்கு எத்தனை அப்படின்னு பார்த்தா 2 வந்து பசங்க இருக்காங்க. ஒருத்தங்க ராஜு, இன்னொருத்தங்க வந்து சஞ்சய். ராஜு சஞ்சய்னு 2 பசங்க இருக்காங்க. இப்போ நம்ம ராஜீவ் காந்தி சொல்லுவாங்க இல்லையா, ராஜு காந்தி அன்னொன்று சஞ்சய்னு 2 பசங்க இருக்காங்க. whom are later to be a part of Indian வந்து இந்தியாஸ் பொலிட்டிக்கல் சீன். பொலிட்டிக்கல் சீன் in their different வந்து வே. பொலிட்டிக்கல் ஜேர்னி ஆஃப்டர் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமாட்டு எப்படி வந்து அரசியல் வந்து ஜேர்னி வந்து போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வென் த காங்கிரஸ் பார்ட்டி கேம் டு பவர். காங்கிரஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பவருக்கு வராங்க. அண்ட் ஜவஹர்லால் நேரு பிகம் த கண்ட்ரீஸ் வந்து பிரைம் மினிஸ்டர். ஜவஹர்லால் நேரு அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. இந்திரா வந்து ஆக்டட் அஸ் ஹர் ஃபாதர்ஸ் ஹோஸ்டஸ் ஃபார் ஈவெண்ட்ஸ் அண்ட் அக்காம்பனிட் ஹிம் ஆன் ஹிஸ் ட்ராவல். அப்பா கூடயே வந்து போயிட்டு வரதை இந்திரா காந்திஜி ஒரு இதாக வச்சுருக்காங்க. ஓகே இந்த 1951-52 ஜென்ரல் எலெக்ஷனில் 1951-52 அப்போது தான் ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் என்ன நடக்குது நம்மளோட இந்தியாவில் நடக்குது. எந்த டைமில் 1951-1952 1951-1952 டைமில் ஜென்ரல் எலெக்ஷன் நடக்குது. இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க ஹேண்டில் த வந்து கமெண்ட்ஸ் ஆஃப் ஃபெரோஸ் ஹூ வாஸ் கண்டஸ்டிங் ஃப்ரம் பரேலி இன் யூபி. அவங்க வந்து போட்டி போட்டாங்க. ஃபெரோஸ் வந்து எங்கே இடத்துல யூபியில் வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து போட்டி போடுறாங்க. ஃபெரோஸ் வாஸ் எலெக்டட் டு த லோக்சபாவுக்கு எலெக்ட் பண்ணப்படுறாங்க யார் ஃபெரோஸ். ஓகேவா பட் தே ஹேட் டிஃப்ரென்ஸ் இன் பர்சனல் லைஃப் அண்ட் ஜூன் செப்பரேட்டட் த ஃபெரோஸ் ஜூன் பிகம் எ மேஜர் ஸ்போக்ஸ்மேன் அகெயின்ஸ்ட் த கரப்ஷன் இன் த கவர்மெண்ட். ஃபெரோஸ் காந்தியோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில பர்சனல் ரீசனால் 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஃபெரோஸ் என்ன ஆகுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்குள்ளே நடக்கக்கூடிய கரப்ஷனை பற்றி என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க. ஹி வாஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் இன் எக்ஸ்போசிங் எ ஸ்கேம் இன்வால்விங் மேஜர் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன் நேருஸ் கேபினட். டிடி வந்து கிருஷ்ணமாச்சாரி ஃபினான்ஸ் மினிஸ்டரான
அப்பம்போச்சு நேருக்குள்ளே ஃபினான்ஸ் மினிஸ்டர், நேருவோட கேபினெட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த டிடினுக்கு வந்து கிருஷ்ணமாச்சாரி, ஓகேவா, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்கேம்ஸ் எனக்கு வந்து இருக்கதை யார், இந்த ஃபெரோஸ் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க யார், இந்திரா காந்திஜியோடைய ஹஸ்பண்ட். ஆனால் எனக்கு ஃபெரோஸ் வந்து இது பண்ணுறாங்க, ஓகே, வெளியில் கொண்டு வராங்க. அகெயின்ஸ்டாக எனக்கு கரப்ஷன் இன் த கவர்மெண்ட், ஓகே, கரப்ஷனுக்கு எனக்கு வந்து அகெயின்ஸ்டாக இது பண்ணுறாங்க. இந்திரா எனக்கு வந்து ஜாயின் இதை, இந்திரா என்ன பண்ணுறாங்க, ஜாயின் த காங்கிரஸ் எனக்கு வந்து பார்ட்டிஸ் ஒர்க்கிங் கமிட்டி 1955 காங்கிரஸ் பார்ட்டியோடைய ஒர்க்கிங் கமிட்டியில் யார் எனக்கு வந்து ஜாயின் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபெரோஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்திரா காந்திஜி ஜாயின் ஆகிறாங்க. காங்கிரஸ் எனக்கு வந்து பார்ட்டி ஒர்க்கிங் கமிட்டி 1955 இங்கே காங்கிரஸ் பார்ட்டிக்கு எனக்கு வந்து என்ன பண்ணால் ஜாயின் ஆகிறாங்க. 1959 ஷி வாஸ் எலெக்டட் த பார்ட்டிஸ் பிரசிடென்ட், ஓகே, கட்சியுடைய தலைவராகிறாங்க 1959 தலைவராங்க. அண்ட் ஃபாலோயிங் த டெத் ஆஃப் ஹர் எனக்கு ஃபாதர் 1964 அவங்களோட அப்பா இறந்ததுக்கப்புறமா அவங்க தான் எனக்கு வந்து ராஜ்யசபாவோட மெம்பர் ஆகிறாங்க. அண்ட் வாஸ் எனக்கு வந்து இண்டக்டட் இன் டு எ கேபினட் பை லால் பகதூர் சாஸ்திரி அஸ் த இன்ஃபார்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர். அந்த டைமில் தான் என்ன அப்படின்னா இந்திரா காந்திஜி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இன்ஃபார்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டராக இது பண்ணுவாங்க. ஓகே, சாரி, இந்த லால் பகதூர் சாஸ்திரி அவங்க இன்ஃபார்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டருக்கு இங்கே இது பண்ணுவாங்க. அது பண்ணதே யார் அப்படின்னா இவங்க தான், யார், இந்திரா காந்திஜி அவங்க. ஓகே, பிரைம் மினிஸ்டர். ஓகே, பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, ஷி வாஸ் எனக்கு வந்து she became the Prime Minister of India, the first woman to occupy the post in the country. The first என்னது உமன் பிஎம் ஆகிறாங்க இந்திரா காந்திஜி. த எலெக்ஷன் திரும்பி எலெக்ஷன் நடக்கு 1967 எலெக்ஷன் நடக்கு. மிஸ்ட் த எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் ஸ்டக், ஓகே, அப்போலாம் கண்ட்ரி எங்கும் என்ன அப்படின்னா ஃபுட் க்ரைசிஸ், உணவு பற்றாக்குறை, உணவு பஞ்சம், இன்ஃப்ளக்ஷன், அதாச்சு பணம் நுகர்வு வீக்கம், அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் இருக்குது. அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் நடக்குது. ஜென்ரல் எலெக்ஷன் ஆஃப் 1967 மிஸ்ட் த பெரிய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸே போயிட்டுருக்கு. அந்த டைமில் எலெக்ஷன் நடக்குது 1967. The decision on devaluation of rupee was criticized by many. அந்த டைமில் ருபியோடைய டீவேல்யூவேஷன் அப்படிங்கிற நடக்கு. ருபியோட டீவேல்யூவேஷன் ஆஃப் ருபி அப்படிங்கக்கூடிய இதை வந்து நடக்குது. அதை வந்து பெரிய சர்ச்சைக்குரிய கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறாங்க. இந்த பொலிட்டிக்கல் அப்ஸ்ட்ரக்டாக த இம்போர்ட் ஆஃப் ஃபீட், ஓகேவா, யூஎஸ் என்ன அப்படின்னா வாரை வந்து நிறுத்தலாம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வீட் வந்து தரமாட்டோம், ஓகேவா, இம்போர்ட் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு அந்த விலையான பொலிட்டிக்கல் டிஸ்பியூட்டும் போயிட்டுருக்கு அந்த சமயத்தில். ஓகே, ஜென்ரல் எலெக்ஷன் 1967 நடக்கல இல்லையா, ஆல்மோஸ்ட் என்னது அந்த யூஎஸ்க்கும் நமக்கும் எக்கனாமிக் ப்ராப்ளமும் இருக்குது, பொலிட்டிக்கல் டிஸ்பியூட்டும் போயிட்டுருக்கு. ஓகே, இன் 1967 ஜென்ரல் எலெக்ஷன் நடக்கு. அதில் இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க, லோக்சபா இதில் ஓகே இந்த யூபியில் அவங்க ஹஸ்பண்ட் நின்று அதே இடத்துல நின்று என்னது இந்திரா காந்திஜி ஜெயிச்சிடுறாங்க. இந்த காங்கிரஸ் பார்ட்டி மேனேஜ் டு வின் த எலெக்ஷன் பட் மேனேஜ் ஒன்லி எ தின் பார்ட்டி இன் த லோக்சபா. இந்திரா காந்தி வாஸ் நவ் த பிரைம் மினிஸ்டர் பட் ஆல்சோ ஹேட் மொரார்ஜி தேசாய் ஆஸ் த டெப்டி பிஎம் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே, என்னதான் பெரிய நிறைய மெஜாரிட்டி வின் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஒரு தின் பார்ட்டியை தான் என்னது வின் பண்ணுறாங்க. இந்திரா காந்தி அப்படிங்கிறவங்க இப்போ யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. மொரார்ஜி தேசாய் அவங்க வந்து டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும் ஆகிறாங்க. ஓகேவா, இப்போது 1967 எலெக்ஷன் நடக்கு. அப்போசில் பெரிய எக்கனாமிக் ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு. அண்ட் என்னது எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ்னால் பணவீக்கம், அதுக்கப்புறமா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த டைமில் தான் எலெக்ஷன் நடக்கு. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் டிஸ்பியூட் யூஎஸ் கூட பிரச்சனை. ஏன் அப்படின்னா சைனா வார் வந்திருக்கும் 19 இந்தோ பாகிஸ்தான் வார் வந்திருக்கும் 1965 இந்தோ பாகிஸ்தான் வரும்போதுல பாகிஸ்தான் இது பண்ணிட்டு என்ன அப்படின்னா வாரம் முடிக்கல அப்படின்னா நாங்கள் என்னது வீட் என்ன நம்ம யூஎஸ்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. பி 481 அக்ரிமெண்ட். அதுபடி என்ன அப்படின்னா
இவங்க வந்து நமக்கு வந்து என்ன யூஎஸ் வந்து வீட் ஓகே கோதுமையை நமக்கு வந்து என்ன பண்ணும் இறக்குமதி நமக்கு வந்து அவங்க யூஎஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதை நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்குகிறோம். வீட்டை வந்து வாங்க வேண்டிய நிலமை இருந்துச்சு. நாங்கள் அப்படி போகிற நேரத்தில் அப்படின்னா தரமாட்டோம்னு அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க. யார் யூஎஸ் ஓகே அந்த நோக்கு வந்து அந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அப்போது தான் என்ன அப்படின்னா இந்திரா காந்திஜி அவங்க லோக்சபாவில் யூபி லோக்சபா இதில் வந்து அங்கே நின்று என்ன பண்ணுறாங்க ஜெயிச்சிடுறாங்க. இந்திரா காந்திஜி இன்னுக்கு வந்து பிரைம் மினிஸ்டரும் ஆகிறாங்க. அட் த சேம் டைம் இன்னுக்கு வந்து மொராஜி தேசாய் அவங்களும் என்ன அப்படின்னா டெப்டி இன்னுக்கு வந்து பிஎம் ஆட்டும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆட்டும் ஆகிறாங்க. காந்தி எய்தர் லாஸ்ட் பவர் ஆர் ஃபெயில் டு கெட் a majority in several states in the assembly election. இந்த கொலேஷன் வந்து கவர்மெண்ட் தட் டுக் பவர் இன் மெனி ஸ்டேட் கூட்டணி வந்து கட்சி நிறைய ஸ்டேட்டில் என்னது வின் பண்ணியிருக்கு. அங்கே லீட் டு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் த ப்ராக்டிஸ் ஆஃப் டிஃபெக்ஷன் ஃப்ரம் பார்ட்டி டு வந்து பார்ட்டி. ஓகே காங்கிரஸ் ஸ்பிளிட் அண்ட் மைனாரிட்டி வந்து கவர்மெண்ட் அட் த சென்டர். காங்கிரஸ் என்ன ஆகுது அப்படின்னா பிரிஞ்சு போகுது. மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து சென்டரில் வருது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபாலோயிங் இயர் தெர் வாஸ் மச் வந்து டர்மோல் வித்தின் த காங்கிரஸ் பார்ட்டிக்கு. காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளே என்ன அப்படின்னா நிறைய வந்து பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஸோ ஃபார் காங்கிரஸ் பார்ட்டி ஹேட் பீன் அக்கமடேட்டிவ் ஆஃப் டைவர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட். there was now a growing divide in ideology between right and left. ஓகே இடதுசாரியா வடதுசாரியா அப்படிங்கக்கூடிய எனக்கு வந்து பிரச்சனை தான் அது. ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் ஆர் நோக்கு வந்து லெஃப்டா ரைட்டா. ரைட் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் அதாச்சும் பழமைத்துவத்தை நோக்கு இது பண்ணுறவங்க. லெஃப்ட் அப்படின்னா நமக்கு வந்து புதுசை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆதரிப்பாங்க. ஓகேவா ரைட் அண்ட் நோக்கு லெஃப்ட் அப்படிங்கிறது தான். காங்கிரஸ் நோக்கு வந்து லெஃப்ட் வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் டாக்லிங் காங்கிரஸோடைய ரைட் வந்து வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் டாக்லிங் த ப்ரொட்டஸ்ட் நோக்கு வந்து மூமெண்ட் அண்ட் புட்டிங் டவுன் த லெஃப்ட் and giving more space to the private sector in the economy and improving the relation with US. Indira Gandhi did not agree with many of the idea of the senior leaders of the party. She was in favor of radical economic reforms which did not meet the approval of the conservative senior members of the party. அப்படின்னா இந்திரா காந்திஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் சீனியரான லீடர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க சொல் பேச்சு கேட்காம எதுக்கு நமக்கு வந்து ஃபேவராக இருக்காங்க அப்படின்னா ரேடிக்கல் வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம் அதுக்கு வந்து என்னது ஃபேவராக இருக்காங்க. அதுக்கு ஃபேவராக இருக்கிறாங்க. கன்சர்வேட்டிவ் நோக்கு சீனியர்ஸ் எல்லாம் நோக்கு வந்து அவங்களோட அப்ரூவல்லாம் கேட்காம அதுக்கு ஃபேவராக இருக்காங்க. அவங்க கொண்டு வந்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 point ப்ரோக்ராம். என்னது 10 point ப்ரோக்ராம். எக்கனாமிக் ரிஃபார்மில் 10 point ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. அடாப்டட் பை த நோக்கு வந்து காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி அண்டர் இந்திரா காந்திஜி சேஜ் ரெஃபர் டுவர்ட்ஸ் த need for social control of banks, the government taking up foreign trade, nationalization of general insurance, sealing on property, public distribution of food grains, accelerating implementation of land reform, provision of subsidies plot for housing the rural poor. இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்திரா காந்திஜி இருக்கக்கூடிய பீரியடில் கொண்டு வந்தது. என்ன அப்படின்னா சோஷியல் கண்ட்ரோல் ஆஃப் பேங்க். பேங்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டேக்கிங் அப் ஃபாரின் ட்ரேட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கிறது. நேஷனலைசேஷன் ஆஃப் ஜென்ரல் இன்சூரன்ஸ். ப்ராப்பர்ட்டிக்கு இவ்வளோ தான் வச்சுருக்கணும் அப்படிங்கக்கூடிய சீலிங் லிமிட். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் அதாவது பப்ளிக் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நியாய விலை கடை சொல்லுவோம் இல்லையா அது வந்தது என்னது இந்திரா காந்திஜி அவங்களோட பீரியடில் தான். அசல்டேட்டிங் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம். லேண்ட் ரிஃபார்ம் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் சப்சிடிஸ் வந்து ப்ளாட் ஃபார் ஹவுசிங் த ரூரல் புவருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடு கட்டி இது பண்ணுறது அதெல்லாம் எனக்கு வந்து இந்திரா காந்திஜியோட பீரியடில் கொண்டு வராங்க. இந்திரா காந்திஜி வந்து வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் அபாலிசிங் த private purse to former ruler of the princely state. என்ன அப்படின்னா ஃபார்மர் வந்து பிரின்ஸ்லி வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடிய அதை வந்து என்ன அப்படின்னா ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து இது பண்ணி வந்து அபாலிசிங் வந்து ப்ரைவேட் பர்சஸ் என்ன பண்ணுறாங்க அபாலிஸ் பண்ணுறாங்க. ஓகேவா to her decision to nationalize a set of the bank without consulting her finance minister. அவங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்போ யார் மொராஜி தேசாய் இல்லையா அவங்கக்கிட்ட கூட அதை கேட்காம பேங்க்ஸ் எல்லாத்தையும் என்ன ஆக்குறாங்க நேஷனலைசேஷன் ஆக்குறாங்க.
Okay, but without consulting her finance minister, was not approved by the senior party member. In the end, Moraji Desai was forced to resign from the cabinet. அதனால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட கேட்காம இப்படி நடந்ததுனால மொராஜி தேசாய் லாஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ரிசைன் பண்ணிடுவாங்க. வித் த டெத் ஆஃப் the president சாஹிர் ஹுசைன் இன் மே வந்து 1969. பிரசிடெண்ட்டாக அப்போ மோஸ்ட்லியாக பிரசிடெண்ட்டாக இருந்த சாஹிர் ஹுசைன் அப்படிங்கிறவங்க இறந்துடுறாங்க. டெத் ஆஃப் வந்து பிரசிடெண்ட் சாஹிர் ஹுசைன் இன் மே 1969. மே 1969 பிரசிடெண்ட்டாக இருந்த சாஹிர் ஹுசைன் அப்படிங்கிறவங்க இறந்துடுறாங்க. திங்ஸ் கேம் டு எ ஹெட். Strong difference over the choice of candidates for the election to the post of president of India. ஓகேவா, மோஸ்ட்லியாக நிறைய என்ன அப்படின்னா டெபட் நோக்கு நடக்குது. த அஃபிஷியல் காங்கிரஸ் கேண்டிடேட் வாஸ் அஃபிஷியலான காங்கிரஸ் கேண்டிடேட் யார் அப்படின்னா நீலம் வந்து சஞ்சீவ ரெட்டி. அவங்க தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெம்பர் ஆஃப் சிண்டிகேட். But the Indira Gandhi now increasing lean towards socialistic ideology, fearing that the synthetic would use Sanjeev Reddy to get her out of power, was in favor of V.V. Giri. V.V. Giri won the election and became the president of India. என்ன அப்படின்னா ஆக்சுவலாக அஃபிஷியலாக யார் அப்படின்னு பார்த்தா நீலம் சஞ்சீவ ரெட்டி தான் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா பிரசிடெண்ட்டாக வந்திருக்கணும். ஆனால் யாரை இந்த இந்திரா காந்திஜி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா V.V. கிரி அவங்கள என்ன ஆக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க எலெக்ஷனில் வின் பண்ணிடுவாங்க, அவங்க பிரசிடெண்ட் ஆவாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா சஞ்சீவ் காந்தி அவங்க வந்தாங்க, சஞ்சீவ ரெட்டி அவங்க வந்தாங்கன்னா தன்னோட பவருக்கு ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு V.V. கிரியை பிரசிடெண்ட் ஆக்குவாங்க. யார், நம்மளோட இந்திரா காந்திஜி. இன்னும் ஆகஸ்ட் 1969 ஆக்குறாங்க. கன்செக்வெண்ட்லி இன் நவம்பர் த காங்கிரஸ் பார்ட்டி பிரசிடெண்ட் நிஜலிங்கப்பா expelled இந்திரா காந்தி ஃப்ரம் த பார்ட்டி ஆன் கிரவுண்ட் ஆஃப் இன்டிசிப்ளின். என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடைய பிரசிடென்ட்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அந்த பிரசிடென்ட் வேணால் அமோஷனில் இருந்தவங்க யார் அப்படின்னா நிஜலிங்க அப்பா அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. அவங்க இந்திரா காந்திஜியை எக்ஸ்பெல் பண்ணணும், பார்ட்டியிலேருந்து கட்சியிலேருந்து வெளியில் அனுப்பணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டிசிப்ளின் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அவங்கள வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைக்கா நிஜலிங்கப்பா சொல்கிறாங்க. இந்திரா காந்தி மேனேஜ் டு வின் ஓவர் த மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்டி மெம்பர்ஸ் டு ஹர் சைட் அண்ட் கிரியேட்டட் ஹர் ஓன் ஃபேக்ஷன் த காங்கிரஸ் வேர் shoot for recusationists in 1969, while the other group was the Congress O for organization. Headed by Ram Subhank Singh. Indira Gandhi no longer had a majority in the Lok Sabha. Lok Sabha என்ன அப்படின்னா மெஜாரிட்டியே இல்லை, அவ்வளவாலாம் இல்லை. பட் வித் த issue based support of regional parties such as GMK, Ahalidal and two communist parties, she retained power at the center. மெஜாரிட்டி பார்ட்டி இல்லாட்டாலும் என்ன அப்படின்னா யார் இந்த ரீஜனல் பார்ட்டியான டிஎம்கே சப்போர்ட்டோட அகலிதால் அவங்களோட சப்போர்ட்டோட இந்திரா காந்திஜி திரும்பி சென்ட்ரலில் பவரில் அமர்றாங்க. ஓகேவா, இல்லை காங்கிரஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய மெஜாரிட்டி பார்ட்டிகளோட இதை இந்திரா காந்திஜி வின் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாக பிரியுது அவங்க என்ன அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் ஆர் அப்படி சொல்லிட்டு ஒன்றும் காங்கிரஸ் ஓ அப்படி சொல்லிட்டு ரெண்டாக பிரியுது. இந்த காங்கிரஸ் ஓவோடைய ஹெட் ராம் சுபக் சிங் அப்படிங்கிறவங்க ஆகுறாங்க. இப்படி என்ன அப்படின்னா காங்கிரஸ் ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது. அப்போ மோஸ்ட்லி என்ன அப்படின்னா இந்திரா காந்திஜி தன்னோட மெஜாரிட்டியை இழக்க வேண்டிய காங்கிரஸே ரெண்டாக ஸ்பிளிட் ஆகும் போச்சில் மெஜாரிட்டி பார்ட்டியோட இழக்கக்கூடிய இது வருது. அந்த சமயத்தில் ரீஜனல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய டிஎம்கே அகலிதால் இந்த தமிழ்நாடு டிஎம்கே பஞ்சாப் அகலிதால் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் அவங்களாம் அவங்களோட சப்போர்ட்டில் சென்டரில் திரும்பி என்ன அப்படின்னா இந்திரா காந்திஜி ஆட்சி அமைக்கிறாங்க. 1971 எலெக்ஷன், இது 1967 எலெக்ஷன் நடந்துச்சு. ஓகே, இது வந்துச்சு. ஓகே, 1971 எலெக்ஷன் நடக்குது. அதில் யாருக்கு தான் வின் பண்ணுறாங்க, இந்திரா காந்தி தான் வின் பண்ணுறாங்க. இந்திரா காந்தி ஃபவுண்ட் ஷி குட் நாட் டேக் இண்டிபெண்ட் ஆக்ஷன் ஹெட் ஆஃப் த மைனாரிட்டி கவர்மெண்ட். என்ன அப்படின்னா இந்திரா காந்திஜி ரியலைஸ் பண்ணுறாங்க
நம்ம வந்து தனியாக வந்து எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. ஓகே, இண்டிபெண்ட் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஓகே, ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்டோடைய இன்னுக்கு வந்து ஹெட், ஓகே, அதோடைய ஹெட்டாக இருக்காங்க. அதனால் ஹர் எஃபோர்ட்ஸ் அட் ப்ராக்ரஸி இன்னுக்கு வந்து லெஜிஸ்லேஷன் வேர் அப்ஸ்ட்ரக்டட் பை த Supreme Court as well as the Parliament. She got the nationalization of bank through a presidential ordinance after clearing the legal lagoon pointed out by the court. The abolition of private passes not only failed to get passed in Parliament. என்ன அப்படின்னா, இந்திரா காந்திஜி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னது மைனாரிட்டி கவர்மெண்டோட ஹெட்டாக இருக்காங்க. அதனால் தனியாக எந்த விதமான இதுவும் பண்ண முடியாது. அவங்களுடைய எஃபோர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் பார்லிமெண்ட்டும் என்னது அப்ஸ்ட்ரக்ட் தான் பண்ணுறாங்க. அதான் அப்ஜெக்ஷன் தான் நடக்குது. ஷி காட் நோக்கு வந்து நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்கை வந்து என்ன அப்படின்னா நேஷனலைசேஷன் பண்ணோம் அப்படிங்கிறது இவங்க தான் கொண்டு வந்தாங்க. அது வந்து பிரசிடென்டோடைய ஆர்டினன்ஸ் மூலமாக நமக்கு வந்து நடக்குது. ஓகேவா, லாஸ்ட் அதுக்கப்புறமா அபாலிசேஷன் ஆஃப் நமக்கு வந்து ப்ரைவேட் நோக்கு வந்து பர்சஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இது பண்ணோம். அதாச்சும் இந்த பிரின்சி ஸ்டேட்டு கொடுக்க வேண்டிய அந்த பென்ஷன் அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து அபாலிஷ் பண்ணோம் அப்படிங்கிறத இங்கே நாட் ஒன்லி ஃபெயில் டு கெட் பாஸ்ட் இன் பார்லிமெண்ட். அந்த இதை வந்து அவங்களோட முடிவு எடுக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து என்னது பார்லிமெண்ட்டில் இதாகிறாங்க. அண்ட் ஃபெயில் த்ரூ ஜஸ்ட் பை 1 vote in the Rajya Sabha. Only failed to get passed in Parliament. Constitutional amendment fell through just by 1 vote in Rajya Sabha, but the presidential order reorganizing the prince that Indira Gandhi brought in was nullified by the Supreme Court. In December 1970, Indira Gandhi recommended dissolution of Lok Sabha and called for fairly early election. என்ன அப்படின்னா லோக் சபாவை கலைச்சிட்டு என்னது திரும்பி எலெக்ஷன் வைங்க அப்படி சொல்லிட்டு இந்திரா காந்திஜி ரெக்கமெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, மோஸ்ட்லி 1970 பீரியடில் கொடுக்குறாங்க. அதுபடி 1971 என்ன நடக்குது, எலெக்ஷன் நடக்குது. அவங்களுடைய அந்த இப்போ வந்து காங்கிரஸ் 2 பிளவுபட்டிருக்கு இல்லையா, அதில் நமக்கு காங்கிரஸ் ஆர் தான் யார், நம்மளுடைய அதோட ஹெட் தான் யார் அப்படின்னா நம்மளுடைய இந்திரா காந்திஜி. ஓகே, ஆர் ஷூட் ஃபார் வந்து ரிக்யூஷேஷனிஸ்ட் அப்படி சொல்லிட்டு இதில் வந்து அவங்களுடைய ஸ்லோகன் என்ன அப்படின்னா கரிபி வந்து ஹட்டோ, அதாவது ரிமூவ் பாவர்ட்டி அப்படிங்கிறது தான் யார் இந்திரா காந்திஜியோட ஸ்லோகனாக இருக்குது. இந்திரா காந்திஜி கமெண்ட்ஸ் ஃபார் சோசியல் சேஞ்ச், ரிமூவல் ஆஃப் டிஸ்பாரிட்டி இன் இன்கம் அண்ட் ஃபார் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட். என்ன அப்படின்னா இந்திரா காந்திஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது கமெண்ட்ஸ் இதுக்கு சோசியல் சேஞ்ச் கொண்டு வரணும். ஓகே, டிஸ்பாரிட்டி அப்படிங்கக்கூடியதை ரிமூவ் பண்ணணும். ஓகே, இன்கம் டிஸ்பாரிட்டி அதெல்லாம் என்னது இது பண்ணுறாங்க யார், நம்மளோட இந்திரா காந்திஜி. ஒரு ஸ்டெபிலிட்டியான கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அதை எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. நான் கம்யூனிஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தா சுதந்திர பார்ட்டி, அதுக்கப்புறமா காங்கிரஸோன்னு வந்து காங்கிரஸ்லேருந்தே பிரிஞ்ச ஒரு பார்ட்டி. இதோட ஹெட் யார் அப்படின்னா ராம் வந்து சுபங் சிங் அப்படிங்க நம்ம பார்த்தோம் இல்லையா இவங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி கேம் டுகெதர் இன் வாட் வாஸ் கால்ட் அஸ் எ, இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா கூட்டணி வச்சுக்கிறாங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் வந்து அலையன்ஸ் அப்படிங்கிறாங்க. அவங்களோட இது என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் அலையன்ஸ் இருக்குது. அவங்களோட இது இந்திரா வந்து ஹதோ, அதாவது ரிமூவ் இந்திரா அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது. இந்திரா காந்திஜியோட இது வந்து என்னது ரிமூவ் பாவர்ட்டி அப்படிங்கிறது. இவங்க வந்து எல்லாம் சேர்ந்து ரிமூவ் வந்து இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. யார், நான் கம்யூனிஸ்ட் வந்து அப்போசிஷன் பார்ட்டி. அந்த காங்கிரஸ் வந்து இந்த காங்கிரஸ் வந்து அப்படின்னா காங்கிரஸ் வந்து ரிக்யூஷனலிஸ்ட் ஓன் த வந்து எலெக்ஷன் வித் குட் மெஜாரிட்டி. இப்போ மோஸ்ட்லி இந்திரா காந்திஜி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ப்ராப்ளி பிகம் த ஓட்டர் ஷோ த மெச்சூரிட்டி இன் ப்ரிஃபரிங் டு ஓட் ஆன் நேஷனல் இஷ்யூஸ் ரேதர் தென் ஃபால் ஃப்ரை டு பொலிட்டிக்கல் பேட்டர்னேஜ். இந்திரா காந்தி வாஸ் நவ் வெல் ஆன் ஹர் வே டு dominating the political scene for the long time to come. ஓகே, இப்போ 1971 எலெக்ஷன் வருது. ஃபுல் மெஜாரிட்டியோட இந்திரா காந்திஜி என்ன பண்ணுறாங்க 1971 எலெக்ஷன்லாம் வின் பண்ணியிருந்தாங்க. இந்தியாஸ் விக்ட்ரி ஓவர் பாகிஸ்தான் இன் டிசம்பர் 1971. டிசம்பர் 1971 இந்தியா என்னது வின் பண்ணிடுது. அண்ட் சப்சக்வன்ட் கிரியேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் பங்களாதேஷ் அவுட் ஆஃப் த எஸ்ட் வைல் ஈஸ்ட் பாகிஸ்தான். ஈஸ்ட் பாகிஸ்தானில் பங்களாதேஷும் இண்டிபெண்டாக க்ரியேட் ஆகுது. இந்த லிபரேஷன் வார் கேவ் எ பிக் பூஸ்ட் டு த
இமேஜ் ஆஃப் இந்திரா காந்திஜி டைமில் தான் இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த இதில் இந்தியா வந்து வின் பண்ணுது. அதுக்கப்புறமா பங்களாதேஷ் வந்து தனியாக நோக்கு வந்து பிரியுது ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து. இது வந்து ஒரு நல்ல நோக்கு வந்து இமேஜை இந்திரா காந்திஜி க்ரியேட் பண்ணி கொடுத்தது. இந்த ஸ்டேட் நோக்கு வந்து அசம்பிளி எலெக்ஷன், ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது மார்ச் நோக்கு 1972. த காங்கிரஸ் நோக்கு வந்து ஆர் கேம் டு பவர் இன் மெனி ஸ்டேட்ஸ். காங்கிரஸ் ஆர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டேட்டில் எனக்கு வந்து வின் பண்ணுறாங்க, இந்திரா காந்திஜி தான் வின் பண்ணுறாங்க. ஆஃப் நோக்கு வந்து எலெக்ஷன் ஆஃப் 1971 and 1972 had virtually reduced the importance of Congress O and Suvendra Nugan party as significant Nuga opponent. என்ன அப்படின்னா இந்த 1971-72 எலெக்ஷன் வந்து அப்போசிஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய நுகர்ந்து டிஃபெக்ட் நுகர்ந்து கொடுக்குது. ஓகே, ப்ராப்ளம்ஸ் ஹியூஜ் நுகர்ந்து எத்திசியம்ஸ் ஆஃப் ஃபார் நுகர்ந்து இந்திரா காந்தி however நுகு ஸ்டார்டட் ஃபேடிங் பை 1973. ஆனால் 1973 இருந்து என்ன அப்படின்னா அது வந்து ஃபேட் ஆகுது. எதனால் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் சம் இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் எக்கனாமிக் ப்ராப்ளம், பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது வருது. த மெயின் இஷ்யூ வாஸ் என்ன அப்படின்னா ஹை நுகு வந்து இன்ஃப்ளக்ஷன். ஹை நுகு வந்து இன்ஃப்ளக்ஷன் தட் ஃபாலோ ஃப்ரம் த வார் டைம் நுகு எக்ஸ்பென்சஸ், த்ரவுட் எங்கே பார்த்தாலும் நுகு த்ரவுட்டாக இருக்குது. இன் சம் பார்ட் ஆஃப் கண்ட்ரி அண்ட் ஆயில் கிரைசிஸ். ஆயில் கிரைசிஸ் நுகு வந்து 1973 நுகு நடக்குது. இந்த ஃபுட் அக்ரிகல்ச்சரல் நுகு வந்து இந்த ஃபுட் நுகு வந்து கிரைன் ப்ரொடக்ஷன் டிக்ளைன் ஆகுது டியூ டு புவர் நுகு மான்சூன். பருவமழை நுகு வந்து பொய்த்ததுனால ஃபுட் கிரைன்ஸ் நுகு ப்ரொடக்ஷன் என்ன ஆகுது, கம்மியாகுது. அண்ட் லோ நோக்கு அக்ரிகல்ச்சரல் க்ரோத் ஹேஸ் இட் நோக்கு வந்து அட்வர்ஸ் இம்பேக்ட் ஆன் இண்டஸ்ட்ரி. அக்ரிகல்ச்சர் க்ரோத்து நோக்கு வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, அதனால தொழிலகமும் இண்டஸ்ட்ரியும் நோக்கு வந்து நல்லா இல்லாமல் இருக்குது. ஆஸ் நோக்கு வந்து க்ரூட் ப்ரைஸஸ் ஷோடு ரைஸ் ஆகுது. இந்தியா வாஸ் அஃபெக்டட் பை நோக்கு வந்து ஹை காஸ்ட் ஆஃப் இம்போர்ட் அண்ட் ரிசல்ட்டிங் ஹை ப்ரைஸஸ் ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட், தே வாஸ் ஸ்ட்ரைக். த மோஸ்ட் நோட்டபிள் ஒன் ஆல் இந்தியா ரயில்வே ஸ்ட்ரைக். ஓகேவா, ஆல் இந்தியா ரயில்வே ஸ்ட்ரைக் நோக்கு வந்து ஏற்படுது மே 1974. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஷியலிஸ் நோக்கு சோசியல் கிளாஸஸ் நாட் கிராஜுவலி ஏலினேட்டட் ஃப்ரம் நோக்கு வந்து இந்திரா காந்தி த ரிச் பெசன்ஸ் ரெசென்ச்சர்ட் லேண்ட் ரிஃபார்ம். Internationalists reset the wide-scale nationalization and socialistic policy, and middle classes were deeply affected by the price rise. என்னன்னு புரியுது இல்லையா? இந்திரா காந்திஜி வந்து ஆட்சி புரிந்த சமயத்தில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா லேண்ட் ரிஃபார்ம். ஓகேவா, லேண்ட் ரிஃபார்ம் கொண்டு வந்தது யாருக்கு பிடிக்கல, ரிச்சான இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு பிடிக்கல. அதாச்சும் ரிச் ப்ளசன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அதாச்சும் ரொம்ப பணக்கார விவசாயிகள் அப்படி சொல்லுவாங்க, அவங்க வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு லேண்ட் ரிஃபார்ம் கொண்டு வந்தது பிடிக்கல. அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியலேஷன். ஓகே, அதாச்சும் இண்டஸ்ட்ரீஸ் என்ன அப்படின்னா கேபிட்டலிசம். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதாச்சும் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து என்னது நேஷனலைசேஷன். எல்லாத்தையும் என்ன அப்படின்னா பொது உடைமையாக்குறது, அதாச்சும் கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வராங்க. அது வந்து யாருக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்களுக்கு வந்து பிடிக்கல. மிடில் கிளாஸ் வந்து விலை வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. 1971-72 வந்து நல்லா போச்சுனாலும் 1973 வந்து இப்படி பற்றின பிரச்சனைகள்லாம் வந்து இந்திரா காந்திஜி வந்து பீரியடில் வருது. ஓகேவா, த ஃபேக்ட் தட் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா கரப்ஷன் அமாங் கரப்ஷன் அப்படிங்கிறதும் தலைவிழிச்சு ஆடுது. ஃபேக்ட் தட் ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தி செகண்ட் சன். இந்திரா காந்தியோட செகண்ட் சன்னான சஞ்சய் காந்தி அப்படிங்கிற வாஸ் இன்ட்ரெஸ்டட் வித் த வெஞ்சர் ஆஃப் ப்ரொடியூசிங் எ ஸ்மால் ஃபியூவல் எஃபிஷியன்ட் இந்தியன் கார். ஓகேவா, அப்பம்போச்சில் தான் சஞ்சய் காந்தி. சஞ்சய் காந்தி என்ன யார் அப்படின்னு பார்த்தா இந்திரா காந்திஜியோடைய செகண்ட் சன்னான சஞ்சய் காந்தி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபியூவல் எஃபிஷியண்டான இந்தியன் காரை என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஃபியூவல் எஃபிஷியண்டான இந்தியன் காரை இது பண்ணுறாங்க. அண்ட் வாஸ் ஹேண்டட் த கான்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் வந்து ப்ரொடக்ஷன் லைசன்ஸ். Though he had little experience in the field, was seen by most people as nepotism. ஓகேவா, இந்த அப்போ முடிச்சுனா அந்த டைமில் ஸ்மால் வந்து ஃபியூவல் எஃபிஷியன்ட் வந்து காரை வந்து யாரை இது பண்ணுறா அப்படின்னு பார்த்தா லான்ச் பண்ணுறா
அதுக்கான லைசன்ஸ்லாம் பெறுறாங்க சஞ்சய் நுகந்து காந்தி. அது வந்து எதை மாதிரி இருக்குது அப்படின்னா நெப்போட்டிசம். ஓகே, உறவுகளுக்கு நுகந்து இது பண்ணுற மாதிரி நெப்போட்டிசம் மட்டும் நுகந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, ஃபீல் பண்ணுறாங்க. அந்த அந்த ஃபீல்டில் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கப்படுது. ஓகே, எக்ஸ்க்ளூசிவ் ப்ரொடக்ஷனுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படுது. ஓகே, அண்ட் வாஸ் ஹேண்டட் த கான்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரொடக்ஷன் லைசன்ஸ். ஓகே, அந்த ஃபீல்டில் அவருக்கு வந்து கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்படி கொடுக்கப்படுது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கெல்லாம் என்னது இவங்க நெப்போட்டிசம் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதில் ஜேபி மூமெண்ட் அப்படின்னு ஜேபி மூமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெர் வார் மோஸ்ட் நமக்கு வந்து இப்போ தெர் வார் இந்த ப்ரொட்டஸ்ட் மூமெண்ட் இன் மெனி பிளேசஸ். நிறைய இடத்துல நமக்கு வந்து போராட்ட நோக்கம் நடக்குது. இன் மெனி பிளேசஸ் எக்ஸ்பெஷலி பர்டிகுலராக சொல்ல போனோம் அப்படின்னா குஜராத் அண்ட் பீகாரில் நோக்கம் நடக்குது. அகேன்ஸ்ட் த ரைசிங் நோக்கு வந்து ப்ரைஸ் ஆஃப் எசென்ஷியல் கம்போடிட்டி. ஓகேவா, எசென்ஷியல் கம்போடிட்டியோட விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கு. அதனால குஜராத் பீகார் ஓகே இந்த சைட்லலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே போராட்டம் நோக்கு வந்து வெடிக்குது. ஓகே, அதில் வந்து நவ் நிர்மன் மூமெண்ட் இன் குஜராத். குஜராத்தில் என்ன மூமெண்ட் நடந்திருக்கு, நவ் நிர்மன் மூமெண்ட் அப்படிங்கிறது குஜராத்தில் நடக்குது. ஓகே, பிட்வீன் வந்து யார் எந்த டைமில் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 1973 அண்ட் மார்ச் 1974 வரைக்கும் என்னது சீரியஸான வந்து இந்த நவ் நிர்மன் மூமெண்ட் குஜராத்தில் நடக்குது. ஃபார் த சென்ட்ரல் வந்து வாஸ் சீரியஸ் இனஃப் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு டிசைட் டு டிசால்வ் த அசம்பிளி இன் த ஸ்டேட். ஓகே, இந்த சிஎம் வந்து சிமன் பை பட்டேல் had to resign and central வந்து promulgate the president's rule over குஜராத். என்ன அப்படின்னா அதன் காரணமாக என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தா சிஎம் என்ன பண்ணியிருந்தாங்க, ரிசைன் பண்ணியிருந்தாங்க. சிஎம் அப்போச்சில் சிஎம்மாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா சிமன் பாய் பட்டேல் அப்படிங்கிறவங்க ரிசைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, பிரசிடென்ட் ரூல் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா எங்கள் குஜராத்தில் பிரசிடென்ட் ரூல் வந்து வருது. இங்கே வந்து நவ் நிர்மன் மூமெண்ட் அப்படிங்கிற குஜராத்தில் வந்து நடக்குது. இந்த மூமெண்ட்டின் வந்து பீகார். ஓகே, பீகாரில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூமெண்ட் நடக்குது. பிகன் அஸ் அ சீரீஸ் ஆஃப் வந்து ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து இது பண்ணுறாங்க. பட் இட் வாஸ் ஜூன் டேக்கன் அப் பை வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன். ஜெயபிரகாஷ் நாராயணனால் இந்த மூமெண்ட் வந்து இங்கே பீகாரில் எடுக்கப்படுது. எதுக்கு அப்படின்னு பார்த்தா அந்த லார்ஜ் இஷ்யூ ஆஃப் கரப்ஷன் இன் ஹை பிளேசஸ். இங்கே என்ன அப்படின்னா ஊழலுக்கு எதிராக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க பீகாரில் இங்கே போராட்டம் பண்ணுறாங்க. உடனே என்ன அப்படின்னு பார்த்தா ஜெயபிரகாஷ் நாராயணன் ஓகே அவங்க சோசியலிஸ்ட் இல்லையா, ஸோ அவங்க வந்து வராங்க. ஓகேவா, அந்த அதுக்கு பீகாரில் நடக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் அப்படிங்கிறவங்க உள்ளே வந்திருந்தாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு பார்த்தா ஜேபி நுகந்து அப்படிங்கிறாங்க. அந்த மூமெண்ட்டை டோட்டல் ரெவால்யூஷன் அப்படி சொல்லுவாங்க. அகேன்ஸ்ட் த சிஸ்டம் தட் ஹீ ஹேட் நுகந்து ஹீ செட் ஹேட் ஃபோர்ஸ்ட் நுகந்து பீப்புள் டு பிகம் நுகந்து கரப்ட். ஓகே, ஹீ டிமாண்டட் தட் த காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட் இன் பீகார் ரிசைன். ஓகே, பீகாரில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் நடந்துகிட்ருக்கு, அதை நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள். அண்ட் அசம்பிளி வந்து பி டிசால்வ்டு. ஓகே, அசம்பிளி வந்து கலைக்கப்படணும். பீப்புள் வர் ஆஸ்க்ட் டு giro the legislature and office and refuse to pay taxes. In other words, abstract government functioning. என்ன அப்படின்னா நாங்கள் டேக்ஸ் பே பண்ண மாட்டோம். ஓகே, ரிஃப்யூஸ் டு பே டேக்ஸ். ஓகேவா, மக்கள் எல்லாம் நாங்கள் டேக்ஸ் பே பண்ண மாட்டோம். காங்கிரஸ் கவர்மெண்ட் இப்போமே என்ன பண்ணும் இங்கே ரிசைன் ஆகணும் அப்படி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் வென் பியாண்ட் பீகார் டு ட்ரை அண்ட் ட்ரா த ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி இன் டு த ப்ராட்டஸ்ட் வித் த எய்ம் ஆஃப் பிரிங்கிங் டவுன் இந்திரா காந்திஸ் கவர்மெண்ட். ஓகே, இந்த இதில் ஜெயபிரகாஷ் நாராயணன் என்ன நினைக்காங்க அப்படின்னா இந்திரா காந்தியோட கவர்மெண்ட்டை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படி சொல்லிட்டு எல்லா வந்து ஸ்டேட்லேயுமே இந்த கரப்ஷனுக்கு இது பண்ணி அந்த பரவுறதுக்கு வழி பார்க்குறாங்க. விச் வாஸ் போர்ட்ரேட்டர்ஸ் வந்து கரப்ட் அண்ட் டெமோக்ராட்டிக். ஓகேவா, இந்திரா காந்தியுடைய கவர்மெண்ட்டை இங்கே ஊழலான வந்து ஒரு கவர்மெண்ட், அன்டெமோக்ராட்டிக்கான கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இது பண்ணும் அப்படின்னு ஜெயபிரகாஷ் நாராயணன் நினைக்கிறாங்க. த பீப்புள் இன் மெனி பார்ட் ஆஃப் நார்த் இந்தியா வாஸ் வேர் எத்துஸ்டிட் பை ஜேபிஸ் கால். ஜெயபிரகாஷ் நாராயணோட இது வந்து நார்த் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் வந்து பரவுது. பிசைட்ஸ் வந்து நான் லெஃப்ட் வந்து அப்போசிஷன் பார்ட்டி ரேலி behind him. The movement however lost momentum by the end of 1974. Indira Gandhi challenged the Jayaprakash Narayanan to test the strength of his group against the Congress in 1976 election. JP accepted the challenge. However, before the contest could be settled democratically, things changed drastically. ஓகேவா, என்ன அப்படின்னு பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னா மக்கள் எல்லாம் பீகாரில் நடக்கு ப்ரொட்டஸ்ட் வந்து பீகாரில் நடந்துகிட்ருக்கு. அதில் மோஷன் நடக்கு இங்கே நடந்துகிட்ருக்கு, போராட்டம் நடந்துகிட்ருக்கு.
அந்த போராட்டத்தில் என்னது ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க ஓகேவா அல்ல அதில் இது பண்ணிவிட்டு இந்திரா காந்தியோட கவர்மெண்ட்டை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. அது வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எனக்கு இந்திரா காந்திஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திரா காந்தியுடைய கவர்மெண்ட்டை ஊழலான கவர்மெண்ட், அன்டெமோக்ராட்டிக்கான கவர்மெண்ட் அப்படி சொல்லிட்டு அவங்களோட கவர்மெண்ட்டையே இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்திரா காந்திஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஜெயபிரகாஷ் நாராயண்ட்டு 1976 ஓகேவா எலெக்ஷன், ஓகே 1971 எலெக்ஷன் தானே இப்படி போயிட்டுருக்கு. 1976 எலெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு வந்து பார்க்கலாம். அப்படிங்கிறத நமக்கு வந்து அதை சேலஞ்சிங்காகவே நமக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, Allahabad no High Court decision. The imposition of no emergency. June 12th of June 1975, Justice Sinha of the Allahabad High Court delivered the verdict in an election petition filed by Narain. ஓகேவா, இதில் தான் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நரைன் ஓகேவா ராஜா நரைன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திரா காந்திஜிக்கு அகெயின்ஸ்டாக ஒன்று கொண்டு வராங்க. ஓகே, அந்த 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 ஒரு கேஸ் நடக்கு அழகா. ஓகே, நல்ல நோக்கு வந்து என்ன அப்படின்னா, யூபியில் நின்று தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்திரா காந்திஜி ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா. உத்தரப்பிரதேசத்துலேருந்து இந்திரா காந்திஜி ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே, ஜூன் 12 1975 ஓகே ஜஸ்டிஸ் சிங்கா அப்படிங்கிறவங்க அலகாபாத் ஹைகோர்ட்டுடைய ஓகே இதாக இருக்காங்க. அந்த இந்த ஒரு பெட்டிஷனுக்கு வந்து ஃபைல் பண்ணப்படுது. ஓகே, எலெக்ஷனுக்கு நோக்கு அகேன்ஸ்டாக ஓகே வெட்டிக்கினன் எலெக்ஷன் ஓகே பெட்டிஷன் நோக்கு ஃபைல் பை ராஜ் நரைன் அப்படிங்கிறவங்களாம் எலெக்ஷன் நோக்கு வந்து என்ன பண்ணப்படுது, ஃபைல் பண்ணப்படுது. இந்திரா காந்திஸ் அப்போனன்ட் இந்த ராய் பெரலி கண்டஸ்ட் இன் 1971. என்ன அப்படின்னா, இந்திரா காந்திஜிஸ் வந்து அவங்க யார் அப்படின்னா, ராஜ் நரைன் வந்து 1971 எலெக்ஷன் நடந்திருக்கும் இல்லையா, இந்திரா காந்திக்கு அப்போஸாக நின்றவங்க தான் இந்த ராஜ் நரைன் அப்படிங்கிறவங்க யூபியில் அப்படி நின்றுருக்காங்க. உத்தரப்பிரதேசில் ராலி பரேலி அப்படிங்கக்கூடிய எனக்கு வந்து இதில் இடத்துல நின்றுருக்காங்க. இப்போலாம் அவங்க வந்து நீங்கள் ஊழல் பண்ணி தான் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்திரா காந்திஜி வந்து அந்த எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நிறைய எனக்கு வந்து கரப்ட் ப்ராக்டிஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த கோர்ட் வெர்டிக் டிக்ளர்டு இந்திரா காந்தி செலக்ஷன் டு த லோக்சபா இன் 1971 இன்வாலிட். ஓகேவா, என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்வாலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கிரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரோரல் கொஞ்சம் மேல் ப்ராக்டிஸ், எக்ஸசிவ் எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் யூஸிங் கவர்மெண்ட் மிஷினரி அண்ட் அஃபிஷியல் ஃபார் பார்ட்டி ப்ரப்போஸ். திஸ் மீன் தட் ஷி குட் நோ லாங்கர் பி த பிரைம் மினிஸ்டர் அண்ட் குட் நாட் ட்ரை ஃபார் எலெக்ஷன் டு பார்லிமெண்ட் ஃபார் 6 years. ஓகேவா, என்ன அப்படின்னா, இந்த வட்டிக்கு வந்து என்னது இந்திரா காந்திஜி வந்து அப்படி தான் எனக்கு வந்து என்னது எலெக்ஷனில் வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனே அது வந்து ப்ரூஃபும் ஆகிருக்கு. அது வந்து இன்வாலிட் ஆகிருக்கு. ஓகேவா, இன்வாலிட் ஆன் வந்து கிரவுண்ட் ஆஃப் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால, எக்ஸசிவான எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னால அது மூலமாக தான் வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இந்திரா காந்திஜிக்கும் அப்போஸாக எனக்கு வந்து வந்துடுச்சு. ஓகேவா, அவங்களுக்கு எதிராக இந்த கேஸ் வந்து இதாகிடுச்சு. ஓகே, அண்ட் அப்பீல் அகெயின்ஸ்ட் த ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காங்க இல்லையா, அந்த இந்திரா காந்திஜிக்கு அப்போஸாக வந்து வந்துடுச்சு. ஏன்னா அவங்க வந்து கரப்ஷன் வழி தான் என்ன அப்படின்னா அந்த 1971 எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து அகெயின்ஸ்டாக அப்பீல் பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. யார்? இந்திரா காந்திஜி. இது அலகாபாத் ஹைகோர்ட்டில் நடக்குது இல்லையா, அவங்க தானே எனக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஜஸ்டிஸ் சிங்கா வந்து என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இந்திரா காந்திஜி இந்த ஊழல் பண்ணி மேல் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. பட் பிஃபோர் தட் குட் பி செட்டில்டு அனதர் ஈவன் லுக் பிளேஸ். ஓகே, இது இந்த பிரச்சனை நடக்கிறதுக்குள்ளே இன்னும் நடக்குது. இந்த குஜராத் அசம்பிளி எலெக்ஷன், குஜராத் அசம்பிளி எலெக்ஷனில் காங்கிரஸ் பார்ட்டி சஃபர்ட் ரிவர்சஸ் and could not form a government, and JB movement was divided with great negotiation and demand grew for Indira Gandhi's resignation. Okay, அது மாதிரி குஜராத் அசம்பிளி எலெக்ஷனில் இப்படி ஒரு பிரச்சனை. ஓகேவா, யூபியில் நின்று ஜெயிச்சது வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஓகே, அலகாபாத் ஹைகோர்ட்டில் அதுக்கு அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன அப்படின்னா, அதனால் பார்லிமெண்ட்டோட இதில் வந்து எலெக்ஷனில் 6 வருஷம் எந்த விதமான இதுலேயும் கலந்துக்கக்கூடாது இந்திரா காந்திஜி அப்படி சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில்.
அட் த சேம் டைம் ஓகே அதில் வந்து குஜராத் வந்து அசம்பிளி இது ஒரு சைட் போயிட்டுருக்க முச்சில் குஜராத் அசம்பிளி எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து தோத்துட்டாங்க, சஃபர்ட் ஆகுறாங்க. ஓகே யாரால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி கட்டாயம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஜேபி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. அதான் கரப்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் அகேன்ஸ்டாக ஜேபி மூவ்மெண்ட் அப்படின்னு வந்தாங்களே அங்கேயும் நடக்குது. தெர் வாஸ் அ கால் ஃபார் நேஷன் வைட் இன்னும் ஆஜிடேஷன் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வாஸ் மேட் தட் சிவில் டிஸ்ஒபீடியன்ட் குட் பிகேன் ஆன் 29th of June. இந்திரா காந்தி இன்னும் வந்து ரெஸ்பான்ஸ்ட் பை இன்னும் வந்து ரெக்கமெண்டிங் டு இன்னும் வந்து பிரசிடென்ட் ஃபக்ருதீன் வந்து அலி அகமது தட் இஸ் ஸ்டேட் ஆஃப் வந்து இன்டர்னல் வந்து எமர்ஜென்சி ஷுட் பி டிக்ளேர்டு ஆல் ஓவர் த கண்ட்ரி பிகாஸ் ஆஃப் த லாலெஸ்னஸ். என்ன அப்படின்னா இந்திரா காந்தி ரெஸ்பான்ஸ் பை ரெக்கமெண்டிங் டு வந்து பிரசிடென்ட் ஃபக்ருதீன் வந்து அலி அகமது. இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பை recommending to வந்து President Fakhruddin வந்து Ali Ahmad that a state of internal emergency should be declared all over the country because of the lawlessness. என்ன அப்படின்னா இந்திரா காந்திஜி பிரசிடென்ட் வந்து ஃபக்ருதீனுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபக்ருதீன் வந்து அலி அகமத் அவங்களுக்கு வந்து என்ன இது கொடுக்குறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்திரா காந்தி தான் அந்த டைமில் இருந்துகிட்ருக்காங்களே பிஎம்மா ஐம்பதுல எனக்கு வந்து ஃபக்ருதீன் வந்து அலி அகமதுக்கு என்னது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இந்த கண்ட்ரி எல்லாம் நேஷ்னல் எமர்ஜென்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது இந்த இன்டர்னல் வந்து எமர்ஜென்சி போடுங்க. ஓகே ஷுட் பி டிக்ளேர்ட் ஆல் ஓவர் த கண்ட்ரி பிகாஸ் ஆஃப் த லாலெஸ்னஸ். ஓகே லாலெஸ்னஸ் நமக்கு வந்து இதாகிட்டுருக்கு. அதனால் எல்லா இதுலேயும் இங்கே இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி போடுங்க, இன்டர்னல் எமர்ஜென்சி இது போடுங்கன்னு சொல்கிறாங்க. The president வந்து accordingly declare the state of emergency due to வந்து internal disorder அதுபடி வந்து எமர்ஜென்சியும் போட்டாங்க. யார் நம்ம பிரசிடெண்டாக இருந்த ஃபக்ருதீன் அலி அகமத் இன்டர்னல் வந்து டிசார்டர்னால போடுறாங்கன்னா தான் 352 ஓகே 352 ஆஃப் வந்து கான்ஸ்டியூஷன் ஓகே அதை பேஸ் பண்ணி நேஷ்னல் எமர்ஜென்சி போடுறாங்க. பிரைம் மினிஸ்டர் டிசிஷன் ஹேட் நாட் yet been divorced by the cabinet and the cabinet could agree to it only after the வந்து event. 1975 என்ன நடக்குது, நேஷ்னல் வந்து எமர்ஜென்சி போடுறாங்க. ஸ்டேட் ஆஃப் வந்து எமர்ஜென்சி 1975 and 1977 தேவையில்லாத ஒரு எமர்ஜென்சி. ஓகே அதான் த பிரசிடென்ட் ஹேட் ப்ரொக்ளைம் த எமர்ஜென்சி திஸ் இஸ் நத்திங் டு பேனிக் அபவுட். ஓகே இதை பற்றி என்ன அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி அறிவிக்கிறோம், இதை பற்றி பயப்பட யாரும் தேவையில்லை. ஐம் ஷுவர் யூ ஆல் ஆர் aware of the deep and widespread conspiracy which had been brewing years ever since I began to introduce certain progressive measures of benefit for the common man and women in India. என்ன அப்படின்னா நிறைய வந்து சதி திட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் வந்து இது பண்ணி தான் என்ன அப்படின்னு பார்த்தா நேஷ்னல் எமர்ஜென்சி போட்டிருக்கோம். இதுக்கு பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஓகே ப்ராக்ரெசிவான மெஷர்ஸ் காண்டி தான். ஓகே அந்த மெஷர்ஸ் வந்து நல்ல வந்து இதாக இருக்கும். ஓகே எல்லா மென் அண்ட் உமனுக்கும் பெனிஃபிட் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் சொல்லிட்டாங்க. ஓகே தோஸ் வேர் இந்திரா காந்திஸ் வேர்ட்ஸ் டு த நேஷன் இன் ஹர் ப்ராட்காஸ்ட் ஓவர் ஆல் இந்தியா வந்து ரேடியோ. இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்திஜியோடைய ஸ்டேட்மெண்ட். ஓகேவா நேஷனில் இது வந்து இந்திரா காந்திஜியோடைய வேர்ட்ஸ். ஓகேவா ஆல் இந்தியா ரேடியோவில் இந்திரா காந்திஜி சொல்கிறாங்க. பிரசிடென்ட் வந்து இது போட்டிருக்காங்க, இதுக்கு பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்திரா காந்திஜியோட ஸ்டேட்மெண்ட். த பிரசிடென்ட் ரூல் வாஸ் ஜூன் வந்து இம்போஸ்ட் ஆன் குஜராத் வந்து அண்ட் தமிழ்நாடு. பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது குஜராத் தமிழ்நாடுலேயும் வந்து போடப்படுது. இங்கே பிரசிடென்ட் ரூல் வந்து போடப்படுது. த டூ ஸ்டேட் வேர் வந்து பார்ட்டிஸ் அதர் தென் காங்கிரஸ் ரூல்டு. இந்த குஜராத் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அதில் ஸ்டேட் எமர்ஜென்சி போடுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுக்காண்டியா காங்கிரஸ் ரூலுக்கு அந்த இடத்துல இல்லை. ஓகே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ரூல் இல்லை, குஜராத்லேயும் காங்கிரஸ் ரூல் இல்லை. ஓகே என்ன அப்படின்னா ஜேபி கவர்மெண்ட் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கே வந்து டிஎம்கே. ஓகே அந்த டிஎம்கே திராவிடன் வந்து கழகம் அப்படிங்கிற ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து இங்கே ரூல் பண்ணுறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா காங்கிரஸ் ரூல் பண்ணுறாங்க. உடனே அங்கே ஒரு பிரசிடென்ட் ரூல் போட்டாச்சு. த என்டையர் கண்ட்ரி தஸ் கேம் அண்டர் டைரக்ட் சென்ட்ரல் ரூல் ஆர் வேர் அண்டர் காங்கிரஸ் கவர்மெண்ட். ஓகே the emergency power was used to replace with compliant government those Congress chief minister who were strong and could offer opposition to Indira Gandhi. All pending legislative assembly election were indefinitely postponed.
most leadership, most opposition leader, Jayaprakash Narayanan, Adal Bihari Vajpayee, LK Advani, Moraji Desai, Charan Singh, Ashok Mehta, and some Congress dissident such as Chandrasekhar, as also many journalists, okay, Ajit Patacharya, Gultip Narai, Nair, to name two national the union leaders, students leaders and academicians were arrested under the Maintenance of Internal Security Act. என்ன அப்படின்னா மிஸ்ஸா அப்படிங்கக்கூடிய ஆக்ட், ஓகே, என்னது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமாக எல்லா அப்போசிஷன் லீடரையும் என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், ஓகே, அதான் மிஸ்ஸா ஆக்ட் அப்படிம்பாங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமாக என்னது எல்லா அப்போசிஷன் லீடரையும் என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. செவரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜிஸ்ட், அதாச்சும் ஆனந்த் மர்க், ஆனந்த் மர்க், ஆர்எஸ்எஸ், ஜமாத் இஸ்லாமி, சிபிஐ, அதாச்சும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வேர் பேண்ட். செவரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜிஸ் இருக்கக்கூடிய நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆர்எஸ்எஸ், அதுக்கப்புறமா ஜமாத் இஸ்லாமி, ஜேபிகே, அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, எம்எல், ஆனந்த் மர்க், அவங்க எல்லா ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க, பேன் பண்ணுறாங்க. ஓகேவா, இதான் நடக்குது. ஓகே, 1975 to 1977 அந்த பீரியடில். ஓகே, ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் இந்த எமர்ஜென்சியோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்டட். ஓகே, எல்லாத்துக்கும் என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் பண்ணப்படுது. சிவில் லிபர்ட்டி கட்டைல்டு வித் அமெண்ட்மெண்ட் டு மிஸ்ஸா அண்ட் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா. சிவில் லிபர்ட்டி கட்டைல் பண்ணப்படுது. த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் இன் ஜூலை 1975. ஓகே, எமர்ஜென்சியோட ரிசல்ட் என்ன ஆகுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் என்னது, சஸ்பெண்ட் பண்ணப்படுது. சிவில் லிபர்ட்டிஸ் கட்டைல் பண்ணப்படுது வித் அட்மினிஸ்ட்ரேஷன் டு மிஸ்ஸா. ஓகே, மிஸ்ஸா அண்ட் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் இன் ஜூலை 1975. The parliament was practically ineffective as there were no effective opposition to debate the issues. Okay, several disease laws and decrease laws and even constitutional amendment were passed to reduce the power of the judiciary and to declare that the parliament right to amend the constitution was unlimited. In this context, 42nd of amendment is memorable. என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் செக் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் நிறைய இருக்குது. சோசியல் இண்டிபெண்டன்ஸ், நமக்கு ஃபாரின், ஓகே, இது 2 பாயிண்ட்டாக போட்டால் தான் சரி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, சப்போர்ட் ஆஃப் எமர்ஜென்சி, இதுதான் என்ன அப்படின்னா, ஓகே, 42nd அமெண்ட்மெண்ட். 42nd அமெண்ட்மெண்ட் இஸ் மெமரபிள். என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் வாஸ் ப்ராக்டிசபிள் ப்ராக்டிக்கலி இன்எஃபெக்டிவாக ஆகுது. ஓகே, ஏன்னா எஃபெக்டிவான அப்போசிஷன் இல்லை, அதனால் அந்த டிபேட் இஷ்யூஸும் ஒழுங்காக இது பண்ணி போடல. ஓகேவா, ஓகே, செவரல் டிசீஸ் ஆர்டர் இதாகுது. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் கூட நம்ம பார்க்கலாம். ஓகேவா, எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு